இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாடி வந்தோர்க்கெல்லாம் வரம் பல வாரி வழங்கக்கூடிய புனித தேவ சகாயத்தினுடைய புண்ணிய பூமியிலே அவருடைய அருளை அவருடைய அன்பில் நிலைத்திருப்பதற்காக, அவர் இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பை, அவர் நிலைத்திருந்த அதே இறை அன்பை நாம் அறிந்து கொள்வதற்காகவும், நம்முடைய புனிதரினுடைய அன்பிலே நிலைத்து அருள் வரங்களையும் நன்மைகளையும் பெற்றுச் செல்வதற்காக இங்கு வந்திருக்கின்றோம். கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்வு, ஜபல்பூரிலே பார்க்கி என்கிற ஒரு நீர்த்தேக்கம், ஒரு டேம். அந்த டேமிலே ஏப்ரல் 30ஆம் தேதி 40 பேரை ஏற்றிக் கொண்டு ஒரு படகானது அந்த கோடை வெயிலினுடைய தாக்கத்திலிருந்தும் அந்த விடுமுறை காலத்திலே தங்களுடைய குடும்பங்களோடு, பிள்ளைகளோடு, உறவுகளோடு வெளியில் சென்று இளைப்பாரி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சென்ற ஒரு 40 நபர்களை ஏற்றிக் கொண்டு ஒரு படகானது அந்த பயணத்தை அந்த நீர்த்தேக்கத்திலே தொடங்குகின்றது. அந்த குடும்பங்கள் மகிழ்ச்சியோடு தங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று வந்தவர்கள் படகில் ஏறி இயற்கை அழகினை ரசித்துக் கொண்டே அந்த நீர்த்தேக்கத்திலே பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். எங்கு பார்த்தாலும் அலைகளும், எங்கு பார்த்தாலும் மரங்களும், அந்த தண்ணீரின் மேல் ஒரு அழகான, ஒரு இதமான, ஒரு ரம்மியமான ஒரு பயணத்தை அந்த படகானது மேற்கொண்டு சென்று கொண்டிருந்தது. அமைதியாக இருந்த நீர்த்தேக்கம் அந்த மாலை பொழுது ஆன பொழுது அந்த நீர்த்தேக்கத்தினுடைய அந்த நீர்மட்டத்திலும் சரி, அந்த நீரினுடைய மேற்பரப்பிலும் சில மாற்றங்கள் தென்படுகிறது. அமைதியாக இருந்த நீர்த்தேக்கம் காற்றினால் அங்கு ஒரு சிறிய புயலும் ஒரு சிறிய ஒரு காற்றும் ஏற்படுகிறது. இந்த காற்றை சமாளிக்க முடியாமல் தட்டு தடுமாறுகின்ற இந்த படகு அங்குமிங்குமாக அசைகின்றது. அங்குமிங்குமாக அந்த படகானது காற்றினுடைய மத்தியிலே தவிக்கின்ற பொழுது கரை சேர்வதற்கு வழியில்லாமல், திக்கு தெரியாமல் அந்த படகு அங்கே தட்டு தடுமாறுகின்ற பொழுது, படகில் இருந்தவர்கள் அத்தனை நேரமும் மகிழ்ச்சியோடு இயற்கையினுடைய வனப்பை ரசித்து கொண்டிருந்தவர்கள், அந்த இயற்கையினுடைய எழிலை தங்களுடைய கண்களால் அவர்கள் மகிழ்வோடு புருவம் விரிய பார்த்து கொண்டிருந்தவர்கள், தங்களுடைய விழிகளும் புருவங்களும் சுருங்க அச்சம் மேலிட்டு பயத்தினால் கதறுகின்றார்கள். காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்கிற கதறல் அங்கே ஆரம்பமாகிறது. மகிழ்ச்சி, அத்தனை நேரம் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்குமிங்குமாக ஓடுகின்றார்கள். படகில் இருந்தவர்களுடைய ஆரவாரம் விண்ணை முட்டுகின்றது. அந்த நேரத்திலே ஒரு தாயானவள் தன்னுடைய 3 வயது சிறுவனை அழைத்து மார்போடு அழைத்து வைத்துவிட்டு, உன்னை எப்படியாவது காப்பாற்றுவேன் என தைரியமும் நம்பிக்கையும் கொடுக்கின்றாள். என்னுடைய உயிர் போனாலும் சரி, உன்னுடைய உயிரை காப்பாற்றுவேன் என்று அந்த தன்னுடைய குழந்தையினுடைய பயத்தை போக்குவதற்காக, அந்த குழந்தை பயப்படாமல் இருப்பதற்காக தன்னுடைய மார்போடு நெஞ்சோடு அணைத்து வைத்துக் கொண்டு அந்த தாய் அந்த குழந்தைக்கு ஆறுதல் கொடுக்கின்றாள். அந்த படகில் இருந்த அந்த தாயையும் குழந்தையும் தவிர மற்றவர்கள் அனைவருமே உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். படகு நிலை தடுமாறி கவிழ்கின்றது. அந்த உயிர் காக்கும் மிதவை அணிந்திருந்த பொழுதும் அது அந்த தாயினுடைய உயிரையும் அந்த குழந்தையினுடைய உயிரையும் காப்பாற்றவில்லை. இருவருமே மீட்கப்படுகின்றார்கள் பிணமாக. ஆனால் அதில் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த புகைப்படத்தை கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள். எல்லா சமூக வலைதளங்களிலும், எல்லா சமூக ஊடகங்களிலும் பகிரப்பட்ட பார்ப்பவர்களுடைய நெஞ்சையும் கண்களையும் கலங்க வைக்கக்கூடிய அளவிற்கு உணர்வு பூர்வமாக அந்த புகைப்படம் இருந்தது. அந்த தாயானவள் தன்னுடைய 3 வயது நிரம்பிய அந்த குழந்தையை இறப்பிலும் சரி, அந்த குழந்தை தவறி தண்ணீரில் மூழ்கிவிடாமல் தன்னுடைய மார்போடு அணைத்தவாறு அந்த குழந்தையினுடைய உடலும் அந்த தாயினுடைய உடலும் மீட்கப்படுகிறது. தண்ணீரில் பொக்கிஷத்தை அவள் தவறவிடவில்லை. கண்ணீரிலும் பயத்திலும் தவிப்பிலும் உதவி கிடைக்காத சூழ்நிலையிலும் தனது போராட்டம் வீண் போகும் என்று அந்த தாய்க்கு தெரிந்திருந்தாலும் பிடித்த கைகளும் அணைத்த மார்பும் தவறவும் இல்லை, தவறவிடவும் இல்லை. அனைவருடைய கண்களையும் கலங்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக, அனைவரையும் கலங்கடிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த படகு விபத்து சமீபத்திலே இருந்தது.
வாடிய முகத்தோடு வந்தவர்கள் வசந்தமடைந்து இந்த மண்ணிற்கில் இருந்து செல்கின்றார்கள். வருந்திய மனங்களோடு வந்தவர்கள் புதிய நம்பிக்கை பெற்று இந்த இடத்திலிருந்து செல்கின்றார்கள். புதிய நம்பிக்கை பெற்று புனிதர் வாசல் தேடி வந்தவர்கள் புண்ணியரினுடைய கரம் பிடித்தவர்களை அவர் ஒருபோதுமே கைவிட்டதில்லை. அந்த தாய் எப்படி தன்னுடைய மகனினுடைய கரங்களை பிடித்து வைத்திருந்தாரோ அதே போல புனிதரினுடைய அன்பை பெற்றவர்களை புனித தேவசகாயம் ஒருபோதுமே கைவிடவில்லை, கைவிட போவதுமில்லை, அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கையிலே அவருடைய அன்பை பெற்றவர்களாக, அவருடைய அன்பிற்காக ஏங்கி நிற்கின்றவர்களாக அவருடைய திருப்பாதத்திலே நாம் ஒன்று கூடி வந்திருக்கின்றோம். அவருடைய அன்பு, அவரை அன்பு செய்தவர்களை, அவரை நன்றியோடு நினைத்தவர்களை, தேவை என்று அவரை தேடி வந்தவர்களை அவர் ஒருபோதுமே அவர் மறந்ததில்லை. காரணம், இயேசுவினுடைய அன்பில் அவர் நிலைத்திருந்தார். எனவே இயேசு அவரை கைவிடவில்லை வாழ்நாள் முழுவதும். எனவே அவருடைய அன்பில் நிலைத்திருக்கக்கூடியவர்களை அவர் ஒருபோதுமே கைவிடவில்லை. இதைத்தான் இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு மிக அருமையாக சொல்கிறது. அன்பில் நிலைத்திருங்கள். என்னுடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்கின்ற பொழுது நீங்கள் பலன் கொடுப்பீர்கள், கனி கொடுப்பீர்கள் என்றுதான் இன்றைய 2 வாசகங்களும் நமக்கு மிக அருமையாக சொல்லி தருகிறது. அவருடைய அன்பிலே எப்பொழுதுமே நிலைத்திருப்பதற்கான ஒரு அழைப்பை நமக்கு இன்றைய வாசகங்கள், புனிதருடைய வாழ்வும் நமக்கு விட்டு செல்கின்றது. இதை முதல் வாசகத்திலே பார்க்கின்ற பொழுது எருசலேம் திருச்சங்கமானது கூட்டப்படுகிறது. திருமுழுக்கு பெற்றவர்களா அல்லது விருத்த சேதனமா என்கிற ஒரு கேள்வியும் ஒரு பிரச்சனையும் முன்வைக்கப்படுகின்ற பொழுது அதற்கான தீர்வு பவுலும் அங்கே சீலாவும் அதனை எடுத்துச் செல்கின்றார்கள். அதற்கான முடிவுகளை கிறிஸ்தவர்களுக்கு அந்த முடிவினை எடுத்துச் செல்கின்றவர்களாக அந்த அன்பிலே நிலைத்திருக்க, அந்த அன்பில் கிறிஸ்தவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அந்த முடிவினை எடுத்துச் சென்று அந்த கிறிஸ்தவர்களிடத்திலே சேர்க்கக்கூடிய பணியினை தொடக்க கால திருத்தூதர்கள் செய்ததை முதல் வாசகமும், அந்த அன்பிலே, இறைவனுடைய அன்பிலே இந்த மக்கள் எப்போதுமே ஒருங்கிணைத்து ஒரு சேர வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக உழைத்தவர்கள். அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் கடவுளினுடைய அன்பிலே எப்பொழுதுமே சீடர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு அந்த வார்த்தைகளை சொல்கின்றார். என்னுடைய அன்பில் நிலைத்திருங்கள், என்னோடு நிலைத்திருங்கள் என்று, என்னுடைய உறவில் நிலைத்திருங்கள் என்று ஆண்டவர் இன்றைய நற்செய்திகளை சொல்கின்றார். புனித தேவசகாயம் பல திறமைகளில் வளர்ந்து பல கலைகள் கற்று மன்னனினுடைய அன்பை பெற்று, அன்பையும் நன்மதிப்பையும் பெற்று அதிகாரத்தினுடைய அந்த இருக்கையிலே அமர வைக்கப்பட்டவர். ஆனால் வாழ்விலே சில கேள்விகள், இழப்புகள், தொடர் தோல்விகள், துக்கங்கள் அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது இவை அனைத்துமே டிலனாயினுடைய அன்பை பெறுவதற்கு ஒரு வழியாக, ஒரு வாய்க்காலாக அமைகின்றது. புனித தேவசகாயம் டிலனாயினுடைய அன்பை பெற்று அந்த டிலனாயினுடைய அன்பெனும் நட்பு ஒப்புயர்வில்லா இயேசுவினுடைய அன்பை பெற தேவசகாயத்திற்கு துணை செய்தது. துன்பத்தில் தவித்த தேவசகாயம் துயரங்களால் மனவேதனையும் இனம் புரியாத சோகங்களும் ஏவுகணை போல் எங்கிருந்து எப்படி அவரை தாக்குகின்றது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலும் அவருடைய வாழ்க்கையிலே சோகங்கள் ஏவுகணையன் அவருடைய வாழ்க்கையில் நால்புறம் இருந்து அவருடைய வாழ்க்கையில் தாக்குகின்ற பொழுது எப்படி நிகழ்கிறது, ஏன் நிகழ்கிறது என்று அவருடைய வாழ்க்கையிலே அவருக்கு விடை தெரியாத கேள்விகள் அவருடைய வாழ்க்கையில் வருகின்ற பொழுது யார் என்னை தேற்றுவார் என்று புலம்பி தேம்பி சோர்ந்து நின்ற போது உன்னுடைய வல்லுவின்மையில் உனக்கு வல்லமை தருவேன் என்ற கடவுளினுடைய வார்த்தை இயேசு வழியாக புனித தேவசகாயத்தை தேற்றியது. உன்னுடைய வலுவின்மையில் உனக்கு வல்லமை தருவேன், உன்னுடைய பலவீனத்தில் உனக்கு பலன் தருவேன் எனக்கூடிய கடவுளினுடைய அன்பு நிறைந்த வார்த்தை அவருக்கு அவருடைய வாழ்க்கையிலே சோகங்கள் மத்தியிலே தவித்துக் கொண்டிருந்த பொழுது புனித தேவசகாயத்தினுடைய மனதிற்கு ஒரு ஆறுதலை கொடுத்தது. தேவசகாயத்தை இனி செல்லும் பாதை புதிது, இனி உன்னுடைய பயணம் புதிது, இனி உன்னுடைய வாழ்க்கை எனக்காக நீ மேற்கொள்ளக்கூடிய பயணம் என்று கடவுள் அவரிடத்திலே சொல்கின்ற பொழுது நான் உன்னோடு வழி நடப்பேன் என்று இயேசு மீது கொண்ட அன்பினாலும் நம்பிக்கையினாலும் வழி நடந்தார். ஆனால் அவருடைய வாழ்க்கையினுடைய இரண்டாவது பகுதியும் அவருடைய வாழ்க்கையினுடைய பிற்பகுதியும் எப்படி இருந்தது என்று பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையினுடைய முற்பகுதியிலே உடைமைகளை இழந்த போது, தன்னுடைய உறவுகளை இழந்த போது, செல்வத்தை இழந்து தவித்த போது பரிகாரம் செய்தால், பூஜை செய்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று, நிலைமை சரியாகிவிடும் என்று நினைத்த அந்த தேவசகாயம்
இயேசுவுக்காக அத்தனை துன்பங்களையும் ஏற்ற போது வாழ்விலே அவருக்கு ஏற்பட்ட துன்பங்களை விட, வாழ்க்கையிலே அவர் அனுபவித்த துன்பங்களை விட அளவுக்கு அதிகமான துன்பங்களை இயேசுவை ஏற்ற பிறகு ஏற்றபோது, அந்த துன்பங்களை பெற்ற போது பதவிகளை இழந்தார், உடைமைகளை இழந்தார், மரியாதையை இழந்தார், அந்தஸ்துகளை இழந்தார். எல்லாம் இழந்து அவமானத்தை பரிசெனவும் காயங்களை வெகுமதி எனவும் புனித தேவசகாயம் மகிழ்வோடு ஏற்றார். காரணம், அந்த கடவுளினுடைய அன்பிலே அவர் நிலைத்திருக்க வேண்டும் என்று அவரிடத்திலே கேட்கப்பட்டதும் அவருக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனையும் ஒன்றே ஒன்றுதான், நீ ஏற்றுக்கொண்ட இயேசுவை விட்டுவிடு என்று. நீ ஏற்றுக்கொண்ட இயேசுவை விட்டுவிட்டு உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு, நீ இருந்த பழைய மதத்திற்கு, நீ நம்பிய பழைய கடவுளிடத்திலே திரும்பி வர வேண்டும் என்கிற நிபந்தனை ஒன்று மட்டுமே புனித தேவசகாயத்திற்கு கட்டளையாக கொடுக்கப்பட்ட பொழுது, என்னுடைய உயிர் போனாலும், என்னுடைய உயிரை பிரிந்தாலும் அவரை ஒருபோதும் பிரியேன். கசையடிகள், கேலி, சித்திரவதைகள், சொல்ல முடியாத துன்பம், விலங்கை வேட்டையாடுவதை போல் சுட்டு கொல்லப்பட்டார். ஆனால் இவை அனைத்தின் மத்தியிலும், இவை எத்தனையினுடைய மத்தியிலும் கடவுளுக்காக, கடவுளினுடைய அன்பிலே அவர் நிலைத்திருந்தார். எல்லா துன்பங்களையும் கடவுளினுடைய அன்பிற்காக, கடவுளுக்காக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அவர் ஏற்றுக்கொண்டதனுடைய விளைவாக இந்த இந்தியாவினுடைய பொது நிலைஞருடைய மறைசாட்சி புனிதராக, நம்முடைய மனங்களை கவர்ந்த ஒரு புனிதராக இன்று உயர்ந்து நிற்கின்றார். கடவுளினுடைய அன்பில் நிலைத்திருந்ததற்காக, கடவுளினுடைய அன்பில் நிலைத்திருந்து காயங்களை, துன்பங்களை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக, எல்லா துன்பங்களையும் கடவுளுக்காக மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டதால் அவர் இன்று நம் அனைவருக்குமே ஒரு முன்மாதிரியாக, நம் அனைவருக்குமே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக கொடுக்கப்பட்டிருக்கின்றார். சமீபத்திலே பத்திரிகையில் படித்த ஒரு நிகழ்வு, மும்பையிலே அந்த கெய்க்வாட், கோபால் கெய்க்வாட் என்று அழைக்கக்கூடிய ஒரு 25 வயது பெண் தன்னுடைய 3 வயது மகனை ஆட்டோவில் வைத்துக் கொண்டு ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கின்றார். அவருடைய இள வயதிலேயே, 18 வயதிலேயே காதல் திருமணம், அந்த பகுதியிலே ஆட்டோ ஓட்டுகின்ற ஒரு இளைஞரை காதல் திருமணம் செய்து கொள்கின்றார். அந்த திருமணம் முடிந்து சில நாட்களிலே பெற்றோரை எதிர்த்து திருமணம் செய்து கொண்டு சில நாட்களிலேயே அவருக்கு அந்த திருமணத்தினுடைய தொடக்க காலகட்டத்திலே அவரை ஆட்டோ ஓட்டுவதற்கு படித்து கொடுக்கின்றார். திருமணம் முடித்து அந்த குழந்தையும் பிறந்து 1 வயது குழந்தையாக, கை குழந்தையாக இருக்கின்ற பொழுது வீட்டிற்கு சென்று வருகிறேன், என்னுடைய பெற்றோரை பார்த்துவிட்டு வருகிறேன் என்று சென்றவர் மீண்டும் திரும்பி வரவில்லை. இந்த பெண்மணிக்கு அந்த 1 வயது குழந்தையை எடுத்துக்கொண்டு என்ன செல்வது என்று தெரியவில்லை, யாரிடத்திலே செல்வது என்று தெரியவில்லை. தன்னை அன்பு செய்த கணவன் கைவிட்டு விட்டு சென்று விட்டான். வீட்டிற்கு சென்று வருகிறேன் என்று சொன்னவன் ஏமாற்றி விட்டு சென்று விட்டான். இருந்தாலும் அந்த அன்பு, அந்த குழந்தையின் மீது அந்த தாய் வைத்திருக்கக்கூடிய அந்த அன்பு, அந்த குழந்தைக்காக இன்று ஆட்டோ ஓட்டி கொண்டு அந்த குழந்தையை நல்ல ஒரு பள்ளிக்கூடத்திலே படிக்க வைத்து ஒரு IPS அதிகாரியாக மாற்றுவேன் என்று சொல்லக்கூடிய அந்த தாயினுடைய அன்பு, புனித தேவசகாயத்தினுடைய அன்பு, கடவுளினுடைய எல்லையில்லா அன்பிற்கு இணையாக பார்க்கப்படுகிறது. உண்மையாக அன்பு செய்தவர்கள், உண்மையாக அன்பு செய்கின்றவர்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் ஒருபோதும் விட்டு செல்வதில்லை. உறவுகளாக இருந்தாலும் சரி, அது கடவுளாக இருந்தாலும் சரி, விட்டு செல்வதில்லை. விட்டு பெறுகின்ற அல்லது விட்டு செல்கின்ற அன்பு அல்லது உறவுகள் எப்பொழுதுமே உண்மையான உறவுகளாக, அல்லது விட்டு செல்கின்ற அன்பு எப்பொழுதுமே உண்மையான அன்பாக இருக்க முடியாது. அதைத்தான் நம்முடைய புனிதருடைய வாழ்க்கையிலும் பார்க்க முடிகின்றது. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர், இயேசுவை அன்பு செய்தவர் வாழ்க்கையில் எத்தகைய துன்பங்களை அனுபவிக்கின்ற பொழுதும் அந்த ஏற்றுக்கொண்ட இயேசுவை ஒருபோதுமே புறக்கணிக்கவில்லை, கைவிடவும் இல்லை, அந்த அன்பு வேண்டாம் என்று சொல்லவும் இல்லை. ஆனால் நாம் வாழுகின்ற இந்த சூழ்நிலையில் பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு திருமண வரன் வந்து விட்டது என்றால், எந்த மதமாக இருந்தால் என்ன, நல்ல ஒரு திருமண வரம் வேறு மதத்திலோ வேறு ஒரு இடத்திலோ கிடைத்தால் விட்டு செல்லுகிற மனிதர்களை நாம் பார்க்கின்றோம். நல்ல ஒரு வேலை கிடைத்தால் எந்த இடம் என்று பார்க்காமல் செல்கின்றோம். ஆனால் என் அன்பில் நிலைத்திருங்கள் என்கிற அந்த இயேசுவினுடைய வார்த்தை, இடர்கள், புயல்கள், சுனாமியே வந்தாலும், விபத்துக்கள், நோய்கள், கவலைகள், ஏமாற்றம், தோல்விகள், பிரிவுகள், எந்த சூழ்நிலை வந்தாலும் என் கடவுள் என்னோடு இருக்கின்றார், எனக்கு வலிமை, என்னுடைய ஆற்றல், என் அரண் என்று என்னுடைய அன்பில் நிலைத்திருக்க கனி கொடுப்பதற்கு நம்மை அழைக்கின்றார்.
புனித தேவ சகாயத்தை போல் கடவுளினுடைய அன்பில் நிலைத்திருக்கின்ற பொழுது, கடவுள் புனிதர் வழியாக நல்ல செயல்களை வல்ல செயல்களை செய்கின்ற சூழ்நிலையிலே அவரை நம்பி வந்து இருக்கக்கூடிய நாமும் அவருடைய அன்பில் நிலைத்திருந்தால், அவர் மீது நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே கேட்கின்ற பொழுது, நாம் கேட்பவைகள் மட்டுமல்ல, கேட்காதவைகளும் நம்முடைய வாழ்வில் நமக்கு கிடைக்கும். எனவே புனிதர் மீது கொண்ட நம்முடைய அன்பும் அந்த அன்பில் நாளும் வளர இறைவன் நமக்கு அருளை ஆசிரை தர வேண்டும் என்று புனிதரிடத்திலே அருள் வேண்டி இந்த பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.